So next, the very important concept that we'll be seeing regarding the rights of unpaid seller against goods. So unpaid seller என்னென்ன உரிமை இருக்கு goods against. இப்போ unpaid sellerனாவே ஒன்று வந்து ஒரு பேமெண்ட் கிடைக்காம ஃபர்ஸ்ட் திங் இஸ் இஸ் நாட் பெய்ட் தி ஃபினான்ஸ் ஃபுல்லி இல்லையா, செக் டிஸ்ஆனர் ஆகி போச்சு, கேஷ் வந்து பாதியிலே கொடுக்காம போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ இஸ் அன்பெய்ட் செல்லர்ன்றது போன லெக்சர் நான் பார்த்தது. இப்போ இவரோட உரிமைகள் என்னென்ன, அன்பெய்ட் செல்லர் வந்து என்னென்ன உரிமைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைட்ஸ், ரைட் ஆஃப் லீன். லீனாவே உரிமை, ரைட் ஆஃப் லீன். சார் என்ன உரிமை இந்த கேஸ்ல? அன்பெய்ட் செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸோட பொசிஷன் வந்து அவர்கிட்டே வச்சிருக்கோம். ஸோ நான் சொல்றது சேம் திங். when we talk about sale, we have to talk about two terms. One is ownership and one is possession. பொசிஷன்னா யார்கிட்ட அந்த கூட்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் பொசிஷன் வந்து செல்லரே அவர்கிட்ட வச்சுக்கலாம், பொசிஷன் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஹி கேன் கீப் தி பொசிஷன் ஆஃப் தி கூட்ஸ் அன்டில் தி பேமெண்ட் இஸ் மேட். பேமெண்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த கூட்ஸ் வந்து இவர்கிட்டே வச்சிருக்கலாம். இந்த உரிமை வந்து எப்போ அப்ளை ஆகும்னா, கூட்ஸ் வந்து இன்னும் டெலிவர் பண்ணாமல் இருக்குது, பையர் கிட்ட ஒன்று டெலிவர் பண்ணாமல் இருக்கும். இப்போ நீங்கள் தான் செல்லர், இது வந்து பையர். ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கூட்ஸ் வந்து டெலிவர் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த கூட்ஸ் வந்து பொசிஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் பணத்தை வந்து இன்னும் கட்டாமல் இருக்காங்க இல்லையா, தெரிஞ்சு போச்சு. ஓகே, பையர் வந்து பிகம்ஸ் இன்சால்வெண்ட், பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வந்தாச்சு. ஸோ இந்த கேஸில் யூ ஹேவ் தி ரைட் ஆஃப் லீன். ஸோ யூ கேன் கீப் தி பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் வித் யோர் செல்ஃப். ஓகே, சின்ஸ் தி பையர் ஹேஸ் பிகம் இன்சால்வெண்ட். ஸோ திஸ் we can take a simple example of a furniture store. ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபர்னிச்சர் ஸ்டோர் ரன் பண்ணுறீங்க அண்ட் கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, சோஃபா வாங்கிட்டு போயிடுறாரு. ஓகே, ஸோ ஜஸ்ட் புட் தி செல்லர் அண்ட் பையர். ஸோ பையர் இஸ் தி கஸ்டமர் அண்ட் யூ ஆர் தி ஃபர்னிச்சர் ஷாப்னு வச்சுருக்கு, ரைட்டா. ஸோ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோஃபா வந்து வித்துறீங்க. ஓகே, ஸோ யூ டிசைட் டு செல் தி சோஃபா. ஃபர்னிச்சர் ஷாப் கஸ்டமர் வந்து சோஃபா வாங்கிட்டு போயிட்டாரு, ஆனால் சோஃபாவுக்கு இன்னும் காசு கொடுக்காம போயிட்டாரு. டெஃபினெட்லி சோஃபா பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே டெலிவர் பண்ண முடியும். சில பேர் எடுத்துன்னு போக மாட்டாங்க. 2 டேஸோ இல்லை 3 டேஸோ இல்லை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே புக்கிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் சோஃபா டெலிவர் ஆகும். ஸோ ஃபுல் பேமெண்ட் வர வரைக்கும் நீங்கள் டெலிவர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரைட் ஆஃப் லீன். நீங்கள் அன்பெய்ட் செல்லர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் வழிகள், நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டா. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஆஃப் லீன். ரெண்டாவது வழி நம்ம என்ன தேடலாம், அன்பெய்ட் செல்லர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரைட் ஆஃப் stoppage in transit. Right of stoppage in transit. Sir, என்ன சார், suppose if the goods are being transported to the buyer and the seller learns that the buyer has become insolvent. என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ கூட்ஸ் வந்து என்ன பண்றீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க ஒரு வண்டி மூலியமா, ஒரு லாஜிஸ்டிக்ஸ் மூலியமா, ஒரு லாரி மூலியமா, இல்ல ஒரு ஃபார் அவே லொகேஷன்ல இருக்காரு, இங்க நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ண போறீங்க இல்லையா. ஸோ செல்லர் என்ன பண்ணா, இமீடியட்டா வந்து டிரான்சிட் இருக்கும் போதே, டிராவல் பண்ணும்போதே, அந்த லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து நீங்க அந்த டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணா, நீங்க அந்த கூட்ஸ் வந்து டெலிவர் பண்ணாம அங்கே நிறுத்திடலாம். ஓகே, அதுதான் வந்து ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். ஸோ இமீடியட் சப்போஸ் பொசிஷன் வந்து திருப்பி நீங்க ரீகெயின் பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ல ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நீங்க வந்து டிரான்சிட் வந்து தட் இஸ் ஸ்டாப் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க வந்து உங்க அந்த பொசிஷன், கூட்ஸோட பொசிஷன் நீங்க ரீகெயின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு விஷயம் நீங்க பண்ணலாம். ஸோ தட் நீங்க அன்பெய்ட் செலர் ஆகாம இருக்கு. நீங்க சப்போஸ் ஒரு சேம் இதே ஃபர்னிச்சர் நம்ம வந்து சொல்றோம், ஃபர்னிச்சர் என்ன பண்றீங்க, நீங்க யுவர் செல்லர் அண்ட் பையர், யுவர் டிரான்ஸ்ஃபரிங் தி சோஃபா என்ன பண்றீங்க, ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்புறீங்க, ரைட்டா. ஸோ பையர் சொல்ல, நான் பேமெண்ட் பண்ணிடுறேன் சார், ஒரு மத்தியானத்துக்குள்ள நான் ஒரு பேமெண்ட் பண்ணிடுறேன், ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன். சரி, நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க. சப்போஸ் அவர் மத்தியானத்துக்குள்ள பேமெண்ட் பண்ண மாட்டாருன்னா, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ஃபோன் பண்ணி அந்த பர்டிகுலர் ஷிப்பிங் இல்ல வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி கால் பண்ணிட்டு, சார் நீங்க சோஃபாலாம் டெலிவரி பண்ண வேண்டாம், நீங்க திருப்பி ரிட்டர்ன் பண்றீங்க, கடைக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டிரான்சிட்டா அந்த இடத்துல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ரீகெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், ரைட்டா. ஸோ இது வந்து ரெண்டாவது உரிமை, ஒரு அன்பெய்ட் செல்லர் வந்து அவனை காப்பாத்திக்கிறதுக்கு. தென் மூணாவது உரிமை என்னது, ரைட் ஆஃப் ரீசேல். ரைட் ஆஃப் ரீசேல். இந்த ரைட் ஆஃப் ரீசேல் என்ன சார் இது? ஆக்சுவலா இப்போ சில சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த அன்பெய்ட் செல்லர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில உரிமை இருக்கும். அந்த கூட்ஸை வந்து வித்த கூட்ஸை திருப்பி வித்தரலாம். தட் இஸ் ரீசெல்லிங் தி கூட்ஸ். ரீசெல் தி கூட்ஸ். யூ கேன் ரீசெல் தி கூட்ஸ். ஸோ திஸ் எப்போ அது நடக்கும்னா, நார்மலாக வந்து இந்த பெரிஷபிள் கூட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெரிஷபிள் கூட்ஸ்லாம் மோஸ்ட் அதை பண்ணலாம். சார் இந்த பெரிஷபிள் கூட்ஸ்னா என்ன சார்? மோஸ்ட் அந்த வெஜிடபிள்ஸ், இந்த காய்கறி, இந்த பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே வந்து அது தாக்க பிடிக்காது இல்லையா. கடையில் பார்க்கறது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அவங்க தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வந்து அதோட தாக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது அழுகி போயிடும்
இல்லையா? இதெல்லாம் வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ் இல்லை பெரிஷபிள் ஃபுட்ஸ் சொல்லலாம். இது நார்மலாக இந்த ஹோட்டல்ஸ் நடக்கிறது தான் ஆக்சுவலாக. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு வெஜிடபிள் செல்லர், ரைட்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யூ ஆர் தி செல்லர் அண்ட் தர் இஸ் அ பயர். சரி, பயர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுக்கோங்க, ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டல்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்புறீங்க. இட்ஸ் எ பெரிஷபிள் ஐட்டம், ரைட்டா? இப்போ சில சமயம் ரெஸ்டாரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணாமல் கூட போயிடலாம். அப்புறம் பே பண்ணாமல் கூட போயிடலாம். ஸோ இமீடியட்டா, ரைட்டா? ஸோ அந்த வெஜிடபிள் ஐட்டம்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வித்துடலாம். யூ கேன் ரீசெல் தி சேம் குட்ஸ் டு அனதர் ரெஸ்டாரண்ட் பிஃபோர் தி ஸோ தட் யூ கேன் ரிகவர் தி லாசஸ், ரைட்டா? அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து காய்கறி விலை வரலைன்னா நார்மலாக வந்து காய்கறி வேற ரெஸ்டாரண்ட் வித்துடலாம். ஸோ திஸ் கேன் பி டேக்கன் as an example of ரைட் ஆஃப் ரீசேல். ஸோ ரீசேல் பண்ணலாம், கூட்ஸ் வந்து நீங்கள் ரீசேல் பண்ணலாம். தென் 4வது உரிமை என்ன, ரைட் டு வித்ஹோல்ட் டெலிவரி. ரைட் டு வித்ஹோல்ட் டெலிவரி. சார் என்ன சார் ரைட் டு வித்ஹோல்ட் டெலிவரி? இது சேம் ரைட் ஆஃப் லீன் பண்ணி தான். இங்கே வந்து கூட்ஸ் சொன்னால் நம்ம டெலிவர் பண்ணாமல் தான் இருக்கும். செல்லர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், டெலிவரி வந்து எப்போ நிறுத்திக்கலாம், நான் பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணாமல் வச்சுக்கலாம். அந்த பொசிஷன் ஆஃப் கூட்ஸ் நம்மகிட்ட வச்சுக்கலாம். நான் பேமெண்ட் பையர் வந்து நான் பேமெண்ட்ல இருக்காரு, ஒன்றும் கொடுக்காமலே இருக்காருன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிவரி பண்ணாமல் வச்சுக்கலாமே, சிம்பிள் இல்லையா? ஸோ வை ஷுட் யூ ஹேவ் ஹெட்டேக், ரைட்? until the payment is received, then you start doing your delivery. இல்லைன்னா வந்து வித்ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் கேன் பி டன். ஓகே, திஸ் இஸ் தி 4th பாயிண்ட், ரைட் டு வித்ஹோல்ட் டெலிவரி. அண்ட் தி லாஸ்ட் பாயிண்ட் தட் நீங்கள் அது உரிமை என்னன்னா ரைட் ஆஃப் ரீசேல், ரைட்? ஸோ இதே நம்ம பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரைட் ஆஃப் ரீசேல். ஸோ திஸ் கேன் பி டேக்கன் as simple points of rights of an unpaid seller, right? So right of resale என்ன பாயிண்ட் போட்டோம், ஒன்று வந்து ரைட் ஆஃப் லீன், ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட், ரைட் ஆஃப் ரீசேல் அண்ட் ரைட் ஆஃப் வித்ஹோல்ட் டெலிவரி.